இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நெஞ்சு சளியை போக்குற ஒரு கஷாயம் தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு சட்டியை வச்சுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றுற இப்போ நான் தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் இஞ்சி, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மல்லி, ஒரு வெத்தலை. இதான் இந்த கஷாயத்துக்கு தேவையானது. லாஸ்ட்டு ஒரு சிட்டிகை இது போடணும், மஞ்சப்பொடி போடணும். இப்போ பார்க்கலாமா நம்ம வீடியோ? ஒரு வெத்தலையை நல்லா காம்பு கிள்ளிட்டு பொடி பொடியாக கிள்ளி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், அதை போட்டுக்கணும். இது ஒரு கொதி வரவும் மற்ற இதெல்லாம் நம்ம இப்போ ஒரு கொதி வரும் வந்தோடனே இதை 3ஐயும் அப்படியே போட்டுருணும். மல்லி, ஜீரகம், மிளகு இதை அப்படி போட்டு நல்லா கொதித்து வற்றி வரும். வற்றி நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனது 1 டம்ளராக மாறும். இந்த மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த கஷாயத்தை நம்ம வடிகட்டிக்கணும். இப்போ டம்ளரில் இந்த வடிகட்டுற பார்த்திங்களா, இந்த கஷாயம் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்